குட் மார்னிங் டு ஆல். திஸ் இஸ் வேதா. ஜூலை 13ஆம் தேதிக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுதான். ஸோ கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனிங் ஒரு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 162 பாயிண்ட்ஸஸ் கீழே டவுனில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அவங்க ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு டவ் ஜோன்ஸோடைய ஃபியூச்சர் ஒரு 163 பாயிண்ட்ஸஸ் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூரோப் மார்க்கெட்டுமே ஒரு மிக்சட் க்ளோசிங்காக தான் ஃப்ரைடே இருந்துச்சு. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் ஜப்பானோடைய நிக்கி 1% மேலே கீழே இறங்கி இருக்குது. சேம் டைம் அதே மாதிரி உங்களுக்கு கொரியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 3% வரைக்கும் கீழே இறங்கி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கிறது தைவானும் ஆங்ஷாங்கும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல போய்கிட்டு இருக்குது. ஸோ சைனா மார்க்கெட்டுமே ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தான் இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் இதுக்கு மெயின் ரீசனா எடுத்துக்கிடலாம். கிட்டத்தட்ட 4% மேலே ஏறி இருக்கு. WTI க்ரூட் ஆயிலும் கிட்டத்தட்ட 4%க்கு மேலே ஏறி இருக்கு. இந்தியன் ஏடிஎஸ்எஸ் யூஎஸ் மார்க்கெட்ல லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் க்ளோசிங் நடந்தது பார்க்கும்போது இன்ஃபோசிஸோட ஏடிஆர் குறிப்பாக 1.5%க்கு மேலே கீழே விழுந்திருக்குது. அதே மாதிரி விப்ரோவோட ஏடிஆர் 1%க்கு மேலேயும் ஏறி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸஸும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதுங்கிறத நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம். ஒரு டிசிஷன் அதில் நமக்கு வந்ததுன்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஐஸோடைய டேட்டாஸஸ் ஜூலை மந்தில் ஒரு பாசிட்டிவ்க்கு மாறி இருக்கு. நெட் 4572 crore பையிங்கில் வந்திருக்காங்க. ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஸோ நிஃப்டிக்கான இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,120 24,020 அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது 24,265 24,320 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 77,850 ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் 78,200 அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. 77,120 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் 76,800 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.